இதெல்லாம் ஃப்ளூக்கு. பரியேறும் பெருமாள், வெயில் இதெல்லாம். எனக்காக அவங்க உருவாக்கினதே கிடையாது. அவங்க உருவாக்கின கேரக்டர்ல நான் போய் செட்டில் ஆயிட்டேன் அவ்வளவுதான். ஆனா இவங்கெல்லாம் கடைசி விவசாயிலாம் உண்மையிலேயே அவர் வந்து ஃபீல் பண்ணி செஞ்ச படம். இப்பதான் அவர் ஹீரோ ஓரியன்ட் தானே. ஹீரோயினே வந்து செகண்டரியா போயிடுச்சு. அதனால தான் இப்போ ஹீரோயின்ஸ் வந்து உல்டாவாயிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து சில்க் ஸ்மிதாவோட சரி அந்த இதெல்லாம் போயிடுச்சு. டான்ஸுக்குன்னு தனி ஒரு ஆளுங்கிறதுக்கு போய் இப்போ ஹீரோயின்ஸே டான்ஸ் ஆடுறதுங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்தாச்சு. சத்யராஜ் சாருக்குலாம் நீங்க ட்ரைனரா இருந்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சத்யராஜ், மணிவண்ணன் அவங்களாம் வந்து கோயம்புத்தூர்ல ஐ வாஸ் டீச்சிங் கராட்டே இந்த YMCA வந்து மணிவண்ணன் சார் கத்துக்கிட்டாரா? கொஞ்ச நாள். ரொம்ப நாள் இல்லை. சத்யராஜா ரொம்ப நாள் கற்றுக்கிட்டார். மணிவண்ணன் வந்து ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ். இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு சார்? இப்போ ஒரு 3 தமிழ் படம், 3மே புது டைரக்டர், புது ஹீரோ. ஒன்று திண்டுக்கல், ஒன்று துறையூர், ஒன்று தஞ்சாவூர் அப்படின்னு. இந்த விஜய் சேதுபதி நடிக்கிற மணிகண்டன் டைரக்ஷனில் வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்குது. ஓகே. ஸோ இதுலலாம் வந்து எப்படி வில்லனாவா, டெரிஃபிக்காவா, இல்லை சப்போர்ட்டிங் ரோலா, இல்லைன்னா வந்து காமெடி கலந்த கேரக்டர்? ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் எல்லாமே நமக்கு. ஏன்னா இது இப்போது முழு அளவில் வில்லனாவோ இல்லை முழு அளவில் கண்டிப்பாக ஹீரோ கொடுக்க மாட்டாங்க. கன்ஃபார்ம்டா அது ஏதோ வீடு படத்தில் அந்த சொக்கலிங்க பாகவதர் கொடுத்தாரு. அது அந்த மாதிரி கேரக்டர். இனிமேல் அந்த மாதிரி கேரக்டர்லாம் யாரும் உருவாக்குறதுக்கு தைரியமே வராது. சார் கடைசி விவசாயி மணிகண்டன் அவரே வந்துட்டு தாத்தாவை தானே லீடா வச்சே பண்ணியிருப்பாரு. அது அவர் உண்மையிலே விவசாயியாகவும் ஒரு ரெண்டாவது அவருக்கு என்னை வந்து நான் சிட்டி பிரெட் டோட்டலி. இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் கூட நம்மளை யாரும் தெரியாது. அவர் வந்து அந்த ஊர்லேயே இருந்து பழகினவர். அந்த விவசாயியாக நடித்தவரும் சரி, டைரக்டரும் சரி எல்லாம். ஆனால் பர்சனலாக தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு கேரக்டர் உருவாக்குவாங்க. இதெல்லாம் ஃப்ளூக்கு. பரியேறும் பெருமாள், வெயில் இதெல்லாம் எனக்காக அவங்க உருவாக்கினதே கிடையாது. அவங்க உருவாக்கின கேரக்டரில் நான் போய் செட்டில் ஆகிட்டேன் அவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் கடைசி விவசாயிலாம் உண்மையிலேயே அவர் வந்து ஃபீல் பண்ணி செஞ்ச படம். படமும் சக்ஸஸ் அது. ப்ளஸ் வந்து அவர் ஃபீல் பண்ண ஒருத்தர் உள்ளே இருந்திருக்கார் பக்கத்துலேயே. அதனால அவங்களுக்கு ஈஸியாக போச்சு. அவர் எனக்குன்னு மனசில் வச்சுலாம் யாரும் இனிமேல் செட் பண்ணோன்னா என்ன நல்லா தெரியணும். அது இனிமேல் தெரிஞ்சுக்குவாங்களாங்கன்னு தெரியாது. அது கஷ்டம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் இப்போ தான் ஒரு ஹீரோ ஓரியன்ட் தானே. ஹீரோயினே வந்து செகண்டரியாக போயிடுச்சு. அதனால தான் இப்போ ஹீரோயின்ஸ் வந்து உல்டாவாயிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து சில்க் ஸ்மிதாவோட சரி அந்த இதெல்லாம் போயிடுச்சு. டான்ஸுக்குன்னு தனி ஒரு ஆளுங்கிறதுக்கு போய் இப்போ ஹீரோயின்ஸே டான்ஸ் ஆடுறதுங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்தாச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஹீரோ ஓரியன்டாக இருக்கிறதில் வந்து சைட் கேரக்டர்ஸ் யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து புதுசாக வர டைரக்டர்ஸுக்கு வரலாம், தெரியாது. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டண்ட்டில் இப்போ கான்டாக்டில் இருக்கிறீங்களா? ஸ்டண்ட் யூனியன்? இப்போ ஸ்டண்ட் யூனியனுக்கு வந்து நான் லீகல் அட்வைசராகவும் இருந்திருக்கேன், ஆனரரி மெம்பராகவும் இருக்கேன் நான். பட் இப்போ கிட்டத்தட்ட நம்ம 40 வருஷமா 30 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அதனால 40 வருஷமா 30 வயசு. ஆமா. அதனால வந்து கொஞ்சம் அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவ் ஸ்டண்ட் ஒர்க்கை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே. பட் அந்த சமயத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழில் மட்டும் கிடையாது, பாலிவுட், டோலிவுட், மாலிவுட் சொல்லிட்டு எல்லாரோடையும் நீங்கள் வந்து கான்டாக்டில் இருந்திருக்கீங்க. மம்மூட்டி படம் நடிச்சிருக்கேன். அதெல்லாம் எல்லாமே அந்த ஃபைட் சீக்வன்சஸ். தெலுங்குல வந்து மோகன் பாபு, கிருஷ்ணா, இந்த சிரஞ்சீவி, பானுச்சந்தர். பானுச்சந்தரோட அண்ணன் வந்து நானும் அவரும் ஒன்றா கராட்டே கற்றுக்கிட்டோம். பானுச்சந்தர்லாம் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு. சிரஞ்சீவி கொஞ்ச நாள் வந்து எங்கிட்டே ட்ரைனராலாம் கராட்டே கொஞ்சம். சிரஞ்சீவிக்கு ஆரம்பத்தில் வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் கொஞ்ச நாள் கராட்டே கற்றுக் கொடுத்துருக்கேன். ஹிந்தி பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வரப்போகுது, பாரதியன்ஸ்னு ஒரு படம். இட்ஸ் அ தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு டைரக்டர், பட் ஹிந்தியில் தான் மெயினாக எடுத்து. ஹிந்தி இப்போ ப்ளஸ் 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் படம் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துலையும். அது வித்தியாசமான கேரக்டர். ஹிந்தி ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ் இனிமே தான் தெரியும். பாரதியன்ஸ்னு பேர். ஒரு வித்தியாசமான ஒரு ரா ஏஜென்ட். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வேறு யாருக்கெல்லாம் சத்யராஜ் சாருக்குலாம் நீங்கள் ட்ரைனராக இருந்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். சத்யராஜ் வந்து எனக்கு வந்து அவர் சினிமாவில் நடிக்க வரதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட். ஓகே. சத்யராஜ், மணிவண்ணன் அவங்களாம் வந்து கோயம்புத்தூரில் ஐ வாஸ் டீச்சிங் கராட்டே இந்த YMCA வந்து. மணிவண்ணன் சார் கற்றுக்கிட்டாரா? கொஞ்ச நாள்.
அப்படியா? ரொம்ப நாள் இல்லை, சத்யராஜா ரொம்ப நாள் கற்றுக்கிட்டார். ஆ, மணிவண்ணன் வந்து ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ். Okay. அதுக்கப்புறம் அவர் மெட்ராஸ் வந்துட்டார். அவர் டைரக்ஷனுக்காக முன்னாடி வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் வர்றார். சத்யராஜ் வந்து சென்னைக்கு வர்றது வந்து 1977க்கு அப்புறம் தான். okay. நான் 75லேருந்து நான் ட்ரெயினர் அவர். ட்ரெயினராக இருந்தது. 75 76லலாம் அவர் என்கிட்ட கோயம்புத்தூர் ஐஎம்சியில் கற்றுட்டு இருந்தார். சூப்பர்.